சிந்தாமணி ரொம்ப வருஷமா இருக்காங்களே. இருந்து அவ என்னத்த பண்ணிட்டா? மீனா புதுசா வரா, அவளுக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா அவ தான் ஜெயிப்பா, அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன? டேய் அக்கா, நிலைமைய பார்த்தா நான் ஜெயிப்பேனானே சந்தேகமா இருக்குடா. அதெல்லாம் நீ ஜெயிச்சிருவக்கா. எல்லாரும் உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. முதல்ல ஜால்ரா தட்டுறத நிறுத்துறா. கூட இருந்துகிட்டே நான் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக எதையாவது சொல்லி வைக்காத. நிஜமான நிலவரம் கூட தெரிய மாட்டேங்குது. போற போக்க பார்த்தா அவதான் ஜெயிப்பா போல இருக்கு. போனது அக்கா. சொல்லுக்கா. ஏய் எங்கடா இருக்க? இங்கதான்க்கா இருக்கேன். அந்த மீனா மனு தாக்கல் பண்ணக்கூடாது. வயிற்றுல ஒரு கோடு போட்டு விட்டுருடா. சரிக்கா, பண்ணிடுறேன். டேய் அவளை குத்துனா கூட போட்டியில நிப்பா. அவ உயிரா நினைக்கிற அந்த முத்துவுக்கு ஏதாவது ஆனாதான் அவ ஒதுங்கிக்குவா. சரிக்கா, பண்ணிடுறேன். அவன் வயிற்றுல கோட போடு. சரிக்கா, நான் கோடு போட்டுறேன். மீனா முத்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். உள்ள வாங்க. அண்ணா அடினே அடிச்சு தூள் காப்புங்க. ஐயோ எங்க எங்க வாங்க, மனு தாக்கல் பண்ணணும்ல. மீனா, நான் சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கேன். மீனா, இது ஒண்ணு சாதாரண பதவி கிடையாது. உன்ன மாதிரி இருக்கிற ஊவிக்கிற கஷ்டப்படுற எல்லா குடும்பங்களுக்கும் பெரிய வளர்ச்சியை கொடுக்க போற பதவி. மீனா, சாமியை கும்பிட்டு களத்துல இறங்க. மீனா, ஆல் தி பெஸ்ட். Thank you அக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கா. போலாமா? அக்கா, Thanks டா சத்யா. Thanks நா. ஏய் ஏய் ஏய். அம்மா. என்னாச்சு? மீனா, வா, ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல் போலாம், வா. மீனா, ரத்தம் வருது. மீனா, ஹாஸ்பிடல் போலாம். எந்திரி. வா, ஹாஸ்பிடல் போலாம். மீனா வேணாங்க, நான் முதல்ல வேட்புமனு கொடுத்துடுறேன். மீனா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. ஆமாக்கா, ஹாஸ்பிடல் வா, போலாம். மீனா, வந்து பாத்துக்கலாம். மீனா, இல்லங்க, டைம் முடிய போகுது. எனக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் இதுல ஜெயிக்கணும். நீங்க மீனா முக்கியம். வந்து பாத்துக்கலாம். வா, ஹாஸ்பிடல் போலாம், வா. மீனா வேணாம். வேணாம், சொல்றது கேளு. உள்ள போலாம். எனக்காக பாத்து பாத்து மெதுவா கட்டுங்க. கட்டிட்டு, கட்டிட்டு. கொஞ்சம் தண்ணியா கொடுங்க. அக்கா இங்க வா. போலாமா? ஓகேவா? போலாம், போலாம். போமா மெதுவா போ. பாத்துக்கா, பாத்து. என்னம்மா என்னாச்சு? என்னமாச்சு சார், அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல சார். மனு தாக்கல் கொடுங்க. என்ன ப்ராசஸ் சொல்லுங்க சார். அந்த மனு சரி இந்தாங்க சார், கையெழுத்து வாங்கிக்கலாம். ஆமா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. கொடுங்க. சரிப்பா, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. மிச்சத்தை நான் பார்க்கிறேன். சரி, விடு, ஹாஸ்பிடல் போலாம். நீ வண்டியில முதல்ல போ. கூட்டு வா, நம்ம ஹாஸ்பிடல் போ. சாப்பிட்டீங்களாமா? பாத்து வாங்க. மனோஜே, அப்பா, முத்து மீனா வந்துட்டாங்க. இப்பதான் வந்தாங்க. உள்ள இருக்காங்க. வாப்பா. பரவாயில்லம்மா, உட்காரு உட்காரு. ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வர்றோம். நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிட்டாங்கப்பா. இப்படி ஆகுன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. இப்படி பண்ணிட்டாங்கடா. அண்ணி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல ரவி. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகமா வேலை செய்யக்கூடாது. புண்ணு ஆறு வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்க சொன்னாருப்பா. இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். தேர்தல்ல நிக்க வேண்டாம்னு சொன்னப்ப யார் கேட்டீங்க? இப்ப பாருங்க,
தலைவி பதவிக்கு நிக்கிறேன்னு போய் இப்ப இவளாலே நிக்க முடியாம அது படுத்துக்கிட்டா. வாய மூடிட்டு இருக்கிறீங்க. அவளே உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறா. இல்லைங்க, எதுக்கு இந்த வேண்டாத வேலை? தேர்தல்ல நிக்கணும்னா அதுக்கான நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தேர்தல்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டா போதுமா? உயிர் போகாம இருந்ததே பெரிய விஷயம். இந்த கத்தி குத்து முத்துக்கு பட்டிருக்க வேண்டியது. இவ குறுக்கால வந்து விழுந்ததுனால மீனாவுக்கு இப்படி ஆயிருக்கு. அதுக்கு தாங்க நானும் சொல்றேன். பெருசா ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தா இப்ப கத்தி குத்து வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறா. இது நடக்கும் நானும் எதிர்பார்க்கல. இத பாருடா, நீ எதிர்பார்த்தியோ இல்லையோ, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்டா. விஜயா சொன்ன மாதிரி உங்க 2 பேத்துக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ண முடியும்? இப்பவாது நான் சொல்றதை கேளுங்க. இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம் நீங்க சொல்லுங்க. ஆமாப்பா, ஸ்டார்டிங்லயே விலகிக்கிறது நல்லது. திரும்ப இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணாங்கன்னா யார் கிளாஸ்? இப்பவாது இவளை வாபஸ் வாங்க சொல்லுங்க. விஜயா, தேர்தல் விஷயம் முத்து மீனா சம்பந்தப்பட்டது. இதில் நம்ம தலையிடக்கூடாது, தெரிஞ்சுக்க. முத்து, அம்மா பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. உயிரை பணையம் வச்சு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுடா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்களா? கொடுக்க சொல்லிருக்கேன். இனிமேல் நீ மீனா கூடயே இரு, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கு. சரிப்பா. பா, நான் எலெக்ஷன்ல நிக்க வேணாம்னு சொல்றேன். அப்பதான் இந்த மாதிரி எதுவும் ஆகாது. அப்படிலாம் பயந்து ஒதுங்க முடியாதா? ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தாண்டா செய்யும். அதையும் தாண்டி போராடணும். எவரெஸ்ட் மலை ஏறணும்னு நினைச்சா படியிலே ஏறிட முடியாது, படிப்படியா தான் ஏறணும். அப்படிதான் இதுவும். எதிர்ப்பு வர வரத்தான் முன்னேறி போக முடியும். டேய், சொன்னா உனக்கு புரியாதுடா. இப்பவே யாரோ இவளை கத்தியால குத்தி இருக்காங்க. யாரெல்லாம் இல்லம்மா, இது யார் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சிந்தாமணி அம்மா வேலைதான். மீனா எதிர்த்து நிக்கிறது அவங்க தானே. டேய், நீ பாத்தியா? தெரியாம எதையும் சொல்லாத. அவங்க இதெல்லாம் பண்ண போறாங்க. மீனாவை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே எங்களை பயங்காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க தான் பண்ணாங்கன்னு ஆதாரத்தோட பிடிக்கிறேன். அப்புறம் எதுக்கு அதுக்கு? சிந்தாமணி மனைவி சந்தேகம் இருக்குன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். மாட்டுவோம். போலீஸ் விசாரிக்கிட்டோம். யார் இதை பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். தப்பிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்க. அண்ணி, நான் உங்களுக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல ரவி, வேண்டாம். அண்ணி, எங்களுக்காக நீங்க பார்த்து எல்லாம் செய்யறீங்க. உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன். நைட் நானே குக் பண்ணிடுறேன். முத்து, அண்ணிய பாத்துக்கோ. மீனா, மீனா என்னாச்சு? ஏன் அழுவுற? ஏதாவது வலிக்குதா? என்னாச்சு மீனா? வேணாங்க, எனக்கு இந்த தேர்தலே வேணாம். நான் நிக்கல. நாளைக்கே போய் நான் நிக்கலன்னு சொல்லிடுறேன். நம்ம வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிடலாங்க. என்ன மீனா நீ? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. என்ன சொல்ற நீ? இவ்வளவு தூரம் போராடி வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்ப போய் இப்படி சொல்லிட்டு இருக்கிற? இல்லங்க, இன்னைக்கு உங்களுக்கு கத்தியால குத்த வந்தாங்க. ஒரு நிமிஷம் நான் மட்டும் அதை பார்க்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? அல்லாத மீனா, அதான் எனக்கு ஒண்ணும் ஆவல இல்ல. அப்புறம் என்ன, நீ எதுக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்கிற? எவரு எனக்கு ஆயுஸ் கிட்டின்னு பாட்டி ஏற்கனவே சொல்லிருக்காங்க. நடந்தது நினைச்சு பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. வேணாங்க, எதுக்கு இதெல்லாம் நமக்கு? இதனால நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? எனக்கு நீங்க தான் முக்கியம். அந்த சிந்தாமணியோட சவகாசமே நமக்கு வேண்டாம். அவங்களோட எல்லாம் நம்மளால போட்டி போட முடியாதுங்க. விட்டுருவோம், அவங்களே ஜெயிச்சுட்டு போகட்டும். இப்ப நீ சொன்ன பாத்தியா, இதை நடத்தி காட்டுறதா அவங்களோட பிளானே. உன்னை வாபஸ் வாங்க வைக்கணும், அது போட்டியே இல்லாம ஜெயிக்கணும். இப்ப நீ பின்வாங்கிட்டேன்னு வை, அப்புறம் அந்த சிந்தாமணி நினைச்சதை சாதிச்ச மாதிரி ஆயிடுமினா. இருந்துட்டு போகட்டும்ங்க. அவங்க கிட்ட தோக்குறதால எனக்கு எதுவும் குறைஞ்சிடாது. எனக்கு நீங்க தான் முக்கியம். மீனா, உன்னை பலவீனமாக்கத்தான் அவங்க என்ன ஏதாவது பண்ண பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும் நீ உனக்கு ஏதாவது ஆனா கூட பயப்பட மாட்ட. ஆனா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பயப்படுவேன்னு அவங்க நினைச்ச மாதிரியே இப்ப நீ பயப்படுற பாரு. அவங்க நியாயமா ஜெயிக்கிட்டோம், அது தப்பு கிடையாது. ஆனா இப்படி அநியாயம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வழி விடுறது எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க இன்னும் பல அநியாயம் பண்றதுக்கு நம்மளே கேட்டை திறந்து விட்ட மாதிரி ஆயிடும். அத பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேங்க. எனக்கு தேவை நீங்க தான். என்ன மீனா நீ? இல்லங்க, நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு கத்தியால குத்த வந்தாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. நான் சாதாரணமா தெருவுல பூ வித்துட்டு இருந்தேன். இப்ப பூக்கடை போட்டு நல்லா இருக்கும். நமக்கு இந்த வாழ்க்கையே போதுங்க. இந்த சங்கம், தேர்தல் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க தினமும் வெளியே போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்னால நிம்மதியா ஒரு வேலையும் செய்ய முடியாது. எதுக்கு இப்படி பயந்துட்டே வாழணும்? மீனா, நீ இன்னைக்கு பயந்து ஓடிட்டேனா
இனிமேல் அந்த சங்கத்துல எந்த பொண்ணும் தலை நிமிர்ந்து பேச முடியாது. யாரும் புதுசா எலெக்ஷன்ல நிக்க முடியாது. கேள்வி கேட்டா கட்டி கட்டி மிரட்டுவாங்க. மீனாவுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க ஆட்டம் இன்னும் அதிகமாயிடும். நீ தான் அந்த பயத்தை உடைக்கணும். உன்னாலதான் அது முடியும். நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன? மீனா, நீ என்ன பிறக்கும் போதே பெரிய பணக்கார ஊர்லயா பிறந்த? எவ்வளவு கஷ்டத்தை பாத்துருக்கிற. தெருவுல நின்று பூ வியாபாரம் பண்றது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? எத்தனை பிரச்சனையை நீ சந்திச்சிருப்ப. அதெல்லாம் தாங்கிட்டு இப்ப நீ நிக்கல, இதை தாங்க முடியாதா? அதெல்லாம் எனக்கு வந்த கஷ்டங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி என் உயிர் போயிடும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த எலெக்ஷன்ல வாபஸ் வாங்க தாங்க போறேன். சரி மீனா, இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கிற. நடந்த சம்பவத்திலிருந்து நீ இன்னும் மீண்டு வரல. எதை பத்தி நீ இப்ப யோசிக்காத. மனசு சரியில்லாதப்போ நீ எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியா வராது. முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு, தூங்கி எந்திரி. நாளைக்கு காலைல நிதானமா பேசலாம். நான் சொன்னதெல்லாம் நினைச்சு பாரு. காலைல எந்திரிக்கும் போது உன் முடிவு மாறி இருக்கும். இல்லங்க, வேண்டாம். நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். நாளைக்கு காலையில நீங்க பேசினாலும் என் முடிவு இதுதான். உங்களுக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காக உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த மீனா மட்டும் இல்லாம இல்ல. சரி, நீ ரெஸ்ட் எடு, படுத்துக்கோ. கவலைப்படாத மீனா, தூங்கு. சொல்ற செல்வம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் முத்து. என்ன சொன்னாங்களா? யாராவது அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அது விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிந்தாமணி தாண்டா அதோட ஆளுங்களை வச்சு இப்படி பண்ணிருக்காங்க. அதை தவிர வேற யாரும் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஆரம்பத்துல இருந்தே மீனாவை கண்டதுக்காக தொழில மட்டும் போட்டியா இருப்பான்னு நினைச்சாங்க. இப்ப சங்க தேர்தலையும் மீனா போட்டியா வந்த உடனே அதெல்லாம் தாங்கிக்க முடியல. ஆனா அதே நேரத்துல அந்த சிந்தாமணி அவ்வளவு சீக்கிரத்துல மாட்டவும் மாட்டாங்க. தான் மாட்டாம இருக்கிற என்னென்ன பிளான் இருக்கோ எல்லாத்தையும் செய்வாங்க. ஆமாடா, அவளை சும்மாவே விடக்கூடாது. கத்தியில குத்துறவங்களை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவனுங்க மட்டும் மாட்டாங்கன்னா சிந்தாமணி மாட்டுவா, பாத்துக்கலாம். சரி, தங்கச்சிக்கு இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் லைட்டா அசதியா இருக்குன்னு படுத்திருக்கிறா. நான் அந்த தேர்தலில் நிக்க மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அந்த ஏரியா சொல்லி படுக்க வச்சிருக்கேன். டேய், தங்கச்சிக்கு வந்தாலும் உயிரா, கண்டிப்பா பயப்பட தானே செய்வாங்க. அதுக்காக தேர்தல் இருந்து நம்ம வாபஸ் வாங்க முடியுமாடா? அது முடியாதுடா. அந்த சிந்தாமணி என்னதான்டா பண்றது? என்ன பண்ற? நம்ம பசங்கிட்ட சொல்லி இந்த சிந்தாமணி ஆளுங்களை கொஞ்சம் நோட்ட விட சொல்லு. மீனாவை கத்தியால குத்துறவங்க பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு. சரிடா, நான் நமக்கு தெரிஞ்ச எல்லா டிரைவர்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அவனுங்க நிச்சயமா மாட்டுவாங்க. அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் அவனை வச்சு தாண்டா அந்த சிந்தாமணிக்கு அந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். கொஞ்சம் விட்டுருந்தா மீனா. சரிடா, நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, அவனுக்கு கண்டிப்பா மாட்டுவாங்க, பாத்துக்கலாம். சரிடா, ஏதாவது தெரிஞ்சா ஃபோன் பண்ணு. சரிடா, பாத்துக்கலாம். வைக்கிறேன். மீனா, இந்தா ஜூஸ் குடி. பாத்து பாத்து. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சொல்றேன், நீ குடி, நான் அப்புறமா சாப்பிடுறேன். குடி. நான் வேணா சமைச்சிடுறீங்க. ஏன் சமைக்கிற மட்டும் பண்ண? அப்படி அப்படியே வீட்டை பெருக்கிட்டு, வீட்டை தொடச்சிட்டு, துணிமணி எல்லாம் துவைச்சு மடிச்சு வச்சுட்டு, பாத்திரங்களும் எல்லா வேலையும் பாத்துரு. என்ன விளையாடிட்டு இருக்க நீ? டாக்டர் எதுவும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீ சமைக்கிறேங்கிற? எல்லாரும் சாப்பிடாம இருப்பாங்கல்ல. மீனா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ரவி சமைச்சிட்டு இருக்கான். நீ ஏதாவது வேலை செஞ்சு தானே பாத்துக்க, அவ்வளவுதான். ஒழுங்கா சாப்பிட்டு உடம்பு தேத்துற வழியை போய் ஜூஸ் குடி. குடி. சமந்தியம்மா, உங்களை தான் அம்மா கூப்பிடுறாங்க. எனக்கு காது கேட்கலன்னு உங்ககிட்ட சொன்னேனா? வந்தா உங்களை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சொல்லலைன்னா திரும்பி போயிடுவீங்களா? வாங்கம்மா. அண்ணா, ஏன் வெளியவே நிக்கிறீங்க? யாராச்சும் கூப்பிட்டாதான் அங்கிள் வர முடியும். உங்களுக்கு இங்க வர்றதுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. மீனா இங்க இருக்கிறா, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அண்ணா, மீனா எப்படி இருக்கா? அவளை பார்க்க தான் வந்தோம். சரிம்மா, உள்ளதான் இருக்கிறா, போய் பாருங்க. வாங்க. மாப்பிள, மீனா படு. என்னடி இப்படி ஆயிடுச்சு? கேள்விப்பட்டப்ப எனக்கு கொலையை நடுங்கி போயிடுச்சு. நீ அழாதம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அத நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரியான டாக்டர் சொல்லி பயப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம்லக்கா. இல்லடி, எலெக்ஷன் வேலையெல்லாம் இருக்கு. மீனா, வேணாம் மீனா, நமக்கு இந்த பதவி எல்லாம் வேணாம். ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்க ரொம்ப வருஷமா பூ விக்கிறோம் மாப்பிள. என் பொண்ணு இந்த சங்கத்துக்கு தலைவியா வந்தா எனக்கு பெருமைதான். ஆனா அவளோட உயிர் எனக்கு முக்கியம். இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதெல்லாம் எதுவும் ஆகாத, நான் கூட இருக்கேன்ல, நீங்க தைரியமா இருங்க. மா, இப்ப அக்கா வாபஸ் வாங்கினா பயந்து ஒதுங்கின மாதிரி ஆயிடும்.
புரியுதா? இது கண்டிப்பா சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும். எனக்கு அந்த டவுட் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் எதுக்கு அதுக்கு. அத்த நீங்க பயப்படாம இருக்க, மீனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பா, உங்களுக்கு பெருமைப்படாப்பா. அத்த நீங்க பயப்படாம இருக்க, மீனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பா, உங்களுக்கு பெருமைப்படாப்பா. அம்மா சமையல்லாம் முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்டா சாப்பிடுங்க. ம், ம். ம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிப்பா வாமா வாமா ஸ்வேதா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? நான் இன்னும் பேசவே இல்ல வா மீனா எங்க? நான் அவங்கள பார்க்க தான் வந்தேன். உள்ளதாமா இருக்கா, போய் பாரு. ரவி வா. என்னமா இது, வீடா இல்ல ஹாஸ்பிட்டலா? பேஷண்ட பாக்குற மாதிரி வரிசையா வந்துட்டு இருக்காங்க. விசிட்டிங் ஹவர்ஸ்னு போர்டு வைக்கணும் போல இருக்க. விட்டா 24 ஹவர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க போல. ஏண்டா அண்ணி உயிர் தப்பிச்சு வந்திருக்காங்க, அவங்க மேல கேர் இருக்கவங்கள வந்து பாக்குறாங்க, உனக்கு என்னடா பிரச்சனை? இந்த மாதிரி நேரத்துல கூட உங்க 2 பேத்துக்கு இறக்கமே வரல இல்லையா? இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல, லேசா வலி இருக்கு, அவ்வளவுதான். நான் கொஞ்சம் கூட இந்த மாதிரி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சினிமால தான் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல ஆப்போசிட் பார்ட்டிங்க பண்ணுவாங்க. நிஜத்துலயும் இப்படி நடக்குமா? அது ஆப்போசிட்ல இருக்கவங்க யாருங்கிறத பொறுத்து இருக்கு. மீனா வந்துடவே கூடாதுன்னு அந்த சிந்தாமணி நினைச்சிட்டு இருக்கு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவளை சும்மா விடக்கூடாது முத்து. அவ வீட்டுக்கு போய் அவளை ஏதாவது பண்ணிடலாம். ஐயோ ஸ்ருதி, நீங்க வேற அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு அந்த கோவம் இருக்கு பழகுறதுல, ஆனா எலெக்ஷன் டைம்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம ஏதாவது பண்ண போய் மீனா பக்கம் வீக் ஆயிடக்கூடாது, அதனாலதான் பொறுமையா இருக்கிறேன். அந்த சிந்தாமணி ரொம்ப குடும்பக்காரியா இருக்கா. நீ தேர்தல நிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு பயமா இருந்தது, அவங்க திரும்ப ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னுதான். நீ தலைவியாயி நான் உட்கார சேர நீ வந்து உட்காருவ, நான் உனக்கு பண்ணிவிட செய்யணுமோ? உன்னை நான் தலைவியாக்க விடவே மாட்டேன். அக்கா நீங்க இருங்க, கடை வர இருக்க வர ஓடுற பாரு. வா வா சீக்கிரமா ஏடி ஏடி அந்த கட்டை. வா வா ஏடி இல்ல. ஏய் நில்லு. ஏய் குடி. ஏய் நில்லு. ஆ! ஓடு ஓடு. காட்டு மூஞ்சா.